ஓகே. சார் ஆடியோஃபுல்லா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. இப்ப லாஸ்ட்டா என்ன பார்க்க போறோம்னா, டிசால்வ்டு கேஸஸ். ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திருப்பி ஒரு டைம் இது வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மொத்தம் ஒரு நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கேஸஸ், அதாவது டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கிறது வந்து மொத்தம் 3 இருக்கு. 4 இருக்கு மெயினா பேச போனோம்னா. நெறையா இருக்கு. மெயினா பேசுறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. HDSன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் சல்பேட், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய CO2, O2ன்னு சொல்லக்கூடிய டிசால்வ்டு ஆக்ஸிஜன், N2ன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன். அப்ப டிசால்வ்டு கேஸஸ். டிசால்வ்டு கேஸஸ். இத பொறுத்தவர A வந்து H2S, B வந்து CO2, C வந்து டிசால்வ்டு ஆக்ஸிஜன். D வந்து CO2. சரி, நைட்ரஜன். நைட்ரஜன் N2ன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன். அப்ப இதுல ஒவ்வொன்னும் என்ன செய்யுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் HTS, 2வது CO2, 3வது டிசால்வ்டு ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜனோட பரவால்ல. நீர்ல வந்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்ஸிஜன் சப்ளை குடுக்கும். அத விட விட்டுருவோம். நைட்ரஜன் எழுதிக்கிட்டேன். மெயினா இருக்கக்கூடியத எழுதிக்கிறேன். HTS, ஹைட்ரஜன் சல்பேட். அழுகிய முட்டை வாடடைக்கும்னு சொல்லுவோம்ல. அப்ப இது என்ன செய்யும்னா, தண்ணீல இது கரைஞ்சிருக்கு, டிசால்வ்டா இருக்கு அப்படின்னா, டேஸ்ட் ரொம்ப பேட் ஆக்கி விட்டுரும். ஆர்டர ஏற்படுத்தி விட்டுரும். துர்நாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். சுவையும் ஒரு மாரி இருக்கும். அப்ப இட் கிவ்ஸ் பேட் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். CO2. இது எத இண்டிகேட் பண்ணும்னா, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. தண்ணீல நடக்கக்கூடிய உயிரியல் விளைவுகள். அதுக்கடுத்து பைப்ல ஏற்படக்கூடிய கரோசன். அத 2யும் இண்டிகேட் பண்ணும். அப்ப இண்டிகேட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் காசஸ் கரோசன் இன் பைப்லைன். அதுக்கடுத்து நைட்ரஜன். இது எத இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஆர்கானிக் மேட்டர் இருக்கா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, நைட்ரஜன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது இண்டிகேட்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அவ்வளோதான். ஒவ்வொரு டிசால்வ்டு கேஸஸும் எத எத பண்ணுது, காசஸ் பண்ணுது அப்படின்னு குடுத்தாச்சு. இப்ப ஏன் டிசால்வ்டு ஆக்ஸிஜன் பத்தி பேசல அப்படின்னா, அது ஒரு பெரிய டாபிக். அத கீழ பேசிக்கிறோம். இப்ப இதுல ஒரு கொஸ்டின் வரும். டிசால்வ்டு ஆக்ஸிஜன்லேருந்து எழுதிக்கிறங்க. இது என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? எவ்வளவு தண்ணீல கரைஞ்சிருக்கணும்? எல்லாமே கேட்பாங்க. டிசால்வ்டு ஆக்ஸிஜன் போட்டுக்கங்க. டிசால்வ்டு ஆக்ஸிஜன். DOன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது மூலம் என்ன செய்யலாம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் விங்க்லர் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப டிட்டர்மினட் பை விங்க்லர்ஸ் மெத்தட் மூலம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு குயிக்கஸ்ட் மெத்தட் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். டிட்டர்மைன்ட் பை விங்க்லர்ஸ் மெத்தட். இருக்கிறதுல இதான் குயிக்கஸ்ட் மெத்தட். இப்ப இதுல ட்ரைட்ரேட் சொல்யூஷன் என்ன குடுப்போம் அப்படின்னா, எழுதிக்கிறங்க.
ட்ரைட்ரேட் சொல்யூஷன் வந்து ஜேடியூல் அளவுக்கு எழுதிக்கிறேங்க. சோடியம் தயோசல்பேட். தயோசல்பேட். அப்ப ஒரு தண்ணீல டிசால்வ்ட் ஆக்ஸிஜன அதிகரிக்குது அப்படின்னா, இப்ப டெம்பரேச்சர் கூட்டுறோம் அப்படின்னா, டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் கம்மியாயிரும். அப்ப டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும். சாரி. வாய்ஸ் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்கிடுங்க. எது ஸ்க்ரீன் தெரியலாட்டி 1 எனக்கு காப்பி. இப்ப டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் டெம்பரேச்சர நீங்க இன்கிரீஸ் பண்ண டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் கம்மியாகும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து ஒரு ரிவர் ரன்னிங் வாட்டர்ன்னு சொல்லுவோம்ல. இதெல்லாம் நோட்னு போட்டு எழுதிக்கிடுங்க. ஒரு ரிவர்ல டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அதிகமா இருக்கும். கம்பேர் தென் ஒரு அதாவது கடல் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது. இப்ப மேக்ஸிமம் கன்டெயின் டியூ ரிவர்ல. அதே எடுத்துக்கிட்டோம்னா 20% தான் இருக்கும். இப்ப ரிவர்ல கம்பேர் பண்ணும்போது 100னா அதுல 20 தான் இருக்கும். இல்ல அதோட கம்மியா இருக்கும். 20% ஆர் லெஸ். அப்ப டெம்பரேச்சர பொறுத்து டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, டிஓ டெம்பரேச்சர்ன்னு போட்டுக்கிறேன். இப்ப மொத்தம் 3 டிகிரி செல்சியஸ் குடுப்பேன். 3மே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அதாவது சேச்சுரேட்டட் டிஓன்னு போட்டுக்கிறேன். சேச்சுரேட்டட் டிஓன்னு போட்டுக்கிறேங்க. டிசால்வ்ட் ஆக்ஸிஜன்னா அட் 0 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு இருக்கும்னா 14.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் இருக்கும். அதே 20 டிகிரி செல்சியஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். எவ்வளவு இருக்குன்னா 9.2 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும் தண்ணியில. லிட்டர் வாட்டர்ல. அதே 37 டிகிரி செல்சியஸ்ல 7.2 மில்லிகிராம் பெர் லிட்டர். இப்ப கான்செப்ட் படி கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. டெம்பரேச்சர் 0லேருந்து 20 கூடும்போது 14ல இருந்த டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் 9.2 ஆச்சு. அப்ப டெம்பரேச்சர் கூட டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் கம்மியாகும். அப்ப வெப்பநிலை உயர்த்த ஒரு வாட்டர்ல அதுல கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் கரைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். டிசால்வ்டு ஆக்ஸிஜன் என்ன செய்யும்? நீர்வாழ் உயிரினங்களுக்கு சுவாசத்த குடுக்கும். அடுத்து அடுத் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் குடுக்குது. அப்ப மினிமம் டியூ எவ்வளவு இருக்கும்? அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டியும் ஒரு 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 மீன்னா ஒரு ரிவர்ல ஒரு தண்ணீல சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா வாட்டர்ல மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல எதுக்குள்ளேருந்து எதுக்குள்ள இருக்குன்னு கேட்பாங்க. எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். 4 டூ 8க்குள்ள இருக்கணும். மினிமம் சர்வைவல் பண்றதுக்கு. அதாவது சர்வைவல் பண்றதுக்கு இந்த டிஓக்குள்ள இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 4 மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆச்சும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ப வேற எப்படி சொல்லலாம்? போர்ட்டபிள் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணீல எவ்வளவு டிசால்ட் ஆக்ஸிஜன் இருக்குன்னா 5 டூ 10 ppmன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு கேட்டா மீ நீர்வாழ் உயிரினங்கள் அல்லது மீன்கள் வந்து நீர்ல வாழ்வதற்கு மினிமம் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. 4 மில்லிகிராம் பெர் லிட்டர். இல்ல ரேஞ்ச் கேட்டாங்கன்னா 4ல ஆரம்பிச்சு 8 மில்லிகிராம் பெர் லிட்டர் ஞாபகம் வச்சுக்கிறங்க. அப்ப டிஓ மினிமம்னு போட்டுக்கங்க. இல்லாட்டி பெர்மிசிபிள் லிமிட் அக்வாட்டிக் லைஃப் நீர்வாழ் உயிரினங்களுக்கு. பெர்மிசிபிள் ஓகே. அப்ப மினிமம் எவ்வளவு இருக்கணும்? ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்குன்னா, அப்ப டிஓ மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்பன்னா டிஓ மினிமம் 4 மில்லிகிராம் பெர் லிட்டர் அட் அதாவது
minimum required is survival in the water. That's all. அதுக்கடுத்து விங்லெஸ் மெத்தட் பத்தி டீட்டெயிலா சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு ஒர்த் இல்ல. ஓகே. ஜெயில்ல அதெல்லாம் கேட்கறது பாசிபிலிட்டியே இல்ல. ஏஐலே கேட்கற பாசிபிலிட்டி இல்ல. வேணா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சொல்லலாம். அதனால நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பிஓடி பத்தி பார்க்க போறோம். பிஓடி, சிஓடி பத்தி பார்க்க போறோம். அதாவது பயாலஜிக்கல் ஆக்ஸிட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க பிஓடிய. இந்த அளவுக்கு தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அக்வாட்டிக் லைஃப்க்கு வந்து 4 டூ 8க்குள்ள இருக்கணும். அப்ப மினிமம் இதுல எது 4 மேக்ஸிமம் 8க்குள்ள இருக்கணும். 0 டிகிரி செல்சியஸ்க்கு 16.8 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கு இருக்கு டிசால்வ்ட் ஆக்ஸிஜன். அதே 20க்கு 37க்கு எல்லாம் குடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு டெம்பரேச்சருக்கு டிஓ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ட்டா இருக்கும். விங்லெஸ் மெத்தட யூஸ் பண்றோம். இருக்கிறதுலே இதுவரையும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். அடுத்து அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, பிஓடின்னு எழுதிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் பிஓடி, சிஓடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. பிஓடிங்கிறது என்ன அப்டின்னா, பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். உயிரியல் விளைவுகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன். ரெக்யர்மென்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப இல்லாட்டி பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னு சொல்லலாம். இல்ல பயோகெமிக்கல்னு சொல்லலாம். எல்லாம் ஒண்ணு தான். இல்லாட்டி நான் பயோகெமிக்கல்னு எழுதுறேன். பயோகெமிக்கல் இல்ல பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் 2ம் ஒண்ணு தான். ஆக்ஸிஜன் டிமாண்ட். ஓகே. இப்போ ஒரு பொருள் வந்து சிதையணும் அப்டின்னா, அதுல பாக்டீரியா தேவைப்படும். டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு பாக்டீரியா தேவைப்படும். பாக்டீரியாவுக்கு உணவு எது? ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன சாப்பிட்டு தான் பாக்டீரியா உள்ளுக்குள்ள உயிர் வாழும். அப்ப அந்த பாக்டீரியா உருவானதான் அங்கே உள்ளுக்குள்ள டீகம்போசிஷன் சொல்லக்கூடிய உயிரியல் விளைவுன்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்ஷனே நடக்கும். அப்ப அந்த பயாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு பாக்டீரியா தேவை. பாக்டீரியா உயிர் வாழணும்னா அதுக்கு உணவா ஆக்ஸிஜன் தேவை. அப்ப எந்த அளவுக்கு பயாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாக்டீரியா, அதுக்கு எவ்வளவு உணவுன்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் தேவை, டிமாண்டா இருக்கு அப்படின்னு பத்தி பேசுறது தான் பயாலஜிக்கல் ஆர் பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். அத பத்தி பேசுறது. அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். சிஓடின்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட். அதே வேதியியல் வினைகள் வேதியியல் சிதைவு அல்லது வேதியியல் விளைவுகள் ஏற்படுவதற்கு எந்த அளவுக்கு ரெக்யர்மென்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் வந்து அந்த இடத்துல இருக்கு, தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கெமிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட் சிஓடி. இப்ப சிஓடி எழுதிக்கிறேங்க. ஆக்ஷன் டிமாண்ட். உண்மைய சொல்லப்போனா பிஓடியோட சிஓடி தான் அதிகமா இருக்கும். அப்ப சிஓடிக்கு தேவையான ஆக்ஸிஜன் தான் அதிகமா இருக்கும். இதுல தான் அதிக வேதி வினை வந்து அதிகமா நடக்கும். எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டது தான். பின்னாடி வந்து உங்களுக்கு சானிட்டரி இன்ஜினியரிங் சொல்லும்போது பிஓடி, சிஓடி, டிஓடி, டிஹெச்ஓடி இதெல்லாம் ஆர்டர் வைஸ் குடுப்பேன். தியரட்டிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட், டோட்டல் ஆக்ஷன் டிமாண்ட், பயாலஜிக்கல், கெமிக்கல் எல்லாம் சொல்லுவேன். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நான் பயோடிகிரேடபிள் ஆர்கானிக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன செய்யணும்? பிஓடிங்கிறது ஆர்கானிக் பயோடிகிரேடபிள். சிஓடிங்கிறது நான் பயோடிகிரேடபிள். அப்ப நான் பயோடிகிரேடபிள்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த சிஓடிலேருந்து பிஓடிய கழிச்சிடணும். ஏன்னா, இதுக்குள்ள ஒன்லி வந்து ஆர்கானிக் மட்டும் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆனா இதுக்குள்ள ஆர்கானிக்கும் இருக்கும், இன்ஆர்கானிக்கும் இருக்கும். ஐ மீன் என்ன சொல்றேன் அப்படின்னா, பயோடிகிரேடபிள்னு இருக்கும், நான் பயோடிகிரேடபிள்னு இருக்கும். அப்ப நான் பயோடிகிரேடபிள் வேணும் அப்படின்னா, பயோடிகிரேடபிள்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக், பயோடிகிரேடபிள். இத கழிக்கணும். டிகிரேடபிள். அப்ப நான் பயோடிகிரேடபிள் இஸ் ஈக்குவல் டூ சிஓடி மைனஸ் பிஓடி. இத கழிச்சா கிடைச்சிரும். லைட்டா பார்த்துக்கிடுங்க இதெல்லாம். ஓகே. அடுத்து. இப்ப இது சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. இப்படி ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. ஆர்கானிக் மேட்டர். ஓஎம் ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து நம்ம வந்து மக்க வச்சு இத கொண்டு போணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மக்க வைக்கிறதுக்கு இதுல பாக்டீரியாஸ் தேவைப்படும். பாக்டீரியா. பாக்டீரியா குடுத்த உடனே வேலை செய்யாது. கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிரும். அதுக்கு உணவு தேவை. அப்ப இந்த பாக்டீரியாவுக்கு உணவா எத ஆட் பண்றோம்னா, ஆக்ஸிஜன் தேவைப்படுது. அப்ப இந்த பாக்டீரியாவுக்கு எவ்வளவு ஆக்ஸிஜன் தேவைப்படுது? அப்பதான் இந்த பாக்டீரியா என்ன செய்யும்? இந்த ஆர்கானிக் மேட்டர சிதைக்கும். டீகம்போசிஷன் நடக்கும். நடக்கும். அப்ப அப்ப அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஓடின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா?
ஓகே. அடுத்து. இப்ப இதே ஆர்கானிக் மேட்டர வேதியியல் வினை கொண்டு நான் வந்து சிதைக்கிறேன். வேதியியல் பொருள் யூஸ் பண்ணி. இதே ஆர்கானிக் மேட்டர வேதியியல் பொருள்னா என்ன சொல்றேன்? பொட்டாசியம் டைகுரோமேட். அதாவது K2Cr2O7. அப்ப இதுக்கு உணவு என்னது? ஆக்ஸிஜன். அப்ப இது வந்து ஒரு வேதிப்பொருள். ஓகேயா? இது ஒரு வேதிப்பொருள். பொட்டாசியம் டைகுரோமேட்ங்கிறது. இந்த வேதிப்பொருள் இந்த ஆர்கானிக் மேட்டர சிதைக்க போகுது. அப்ப கெமிக்கல கொண்டு இத சிதைக்கிறோம். அதான் கெமிக்கல் ஆக்ஸிஜன். சாரி கெமிக்கல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வேதிப்பொருளுக்கு உணவு எது? இதுக்கு ஆக்ஸிஜன் தான் உணவு. ஆக்ஸிஜன் தான் உட்கொள்ள போகுது. அப்ப இந்த ஆக்ஸிஜன் உட்கொண்டுகிட்டு இந்த வேதிப்பொருள் இந்த ஆர்கானிக் மேட்டர சிதைக்குது. அப்ப இது என்னது? வேதிப்பொருள கொண்டு சிதைக்கிறதுனால இத CO2ன்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் ஆக்ஷன் டிபெண்ட். ஒரே லைன்ல விளக்கம் முடிஞ்சிருச்சு. சரி புரியுதா? ஓகே. அப்ப உயிரியல் விளைவுனா, ஆர்கானிக் மேட்டர ஒரு பாக்டீரியா கொண்டு மக்க வைக்கிறோம். அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு உணவா ஆக்ஸிஜன் குடுக்குறோம். அப்ப எவ்வளவு ஆக்ஸிஜன குடுக்கணும்? அப்படின்னு பத்தி பேசுறது தான் டிமாண்ட். டிமாண்ட் ஆஃப் ஆக்ஷன். எதுக்கு? உயிரியல் விளைவுக்கு. என்ன உயிரியல் விளைவு? பயாலஜிக்கல் ஆக்ஷன். அப்ப பயாலஜிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட் இல்ல பயோகெமிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு வேதிப்பொருள கொண்டு ஒரு பொருள சிதைக்க வைக்க போறோம். அத மக்க வைக்க போறோம். அதுக்கு என்ன ஏதோ ஒரு வேதிப்பொருள சேர்க்கிறோம். இப்ப K2Cr2O7 சொல்லக்கூடிய பொட்டாசியம் டைகுரோமேட் ஒன் ஆஃப் த வேதிப்பொருள். அப்ப அந்த வேதிப்பொருள் ரொம்ப நேரம் நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன உணவு? அதுக்கு ஆக்ஸிஜன் உணவு. அப்ப அத கொண்டு ஒரு பொருள் ஆர்கானிக் மேட்டர சிதைக்கிறோம் அப்டின்னா, டீகம்போசிஷன் பண்றோம் அப்டின்னா, அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுது உணவா? அதுதான் டிமாண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன். எதுக்கு? கெமிக்கலுக்கு. அப்ப கெமிக்கலி ஆக்ஸிஜன் டிமாண்ட் COD. ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. இப்ப BOD, CODக்கு விளக்கம் குடுக்குறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இங்கேயே குடுத்துட்டேன். இருந்தாலும் சொல்றேன். இப்ப BOD, CODன்னு போட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் COD ஒரு லைன்ல முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு வரும். மேலே சொல்லிட்டேன். கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். கெமிக்கல் பொறியியல ஒரு பொருள டீகம்போசிஷன் பண்றது. அந்த கெமிக்கல சேர்க்கும்போது அதுக்கு உணவு தேவைப்படும். அதுக்கு ஆக்ஸிஜன் வந்து குடுக்குறது. அப்ப எவ்வளவு ஆக்ஸிஜன் தேவைப்படுங்கிறது தான் டிமாண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் இன் கெமிக்கலுக்கு. ஓகே. வெயிட். கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேன். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் required to decompose total organic matter by chemical like கெமிக்கல் தானே. அப்ப K2Cr2O7 இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பொட்டாசியம் டைகுரோமேட் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து பொட்டாசியம் இது டைகுரோமேட். இதே பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அது என்ன சார்னா KMNO4. எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல. கெமிஸ்ட்ரில தான். KM பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ன்னு சொல்லுவாங்க. KM சஃபிக்ஸ் NO4. இது வந்து பொட்டாசியம் டைகுரோமேட். இதுக்கு எவ்வளவு ஆக்ஸிஜன் தேவைப்படுது? சிதைவுக்கு ஏற்படுத்துறதுக்கு டீகம்போஸ் நடக்கிறதுக்கு. இது வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அதுக்கடுத்து PODன்னு போட்டுக்கிருக்கேன். வெயிட்.
அது பிஓடி. பிஓடினா அப்ப தான் சொன்னேன். பயாலஜிக்கல் ஆக்சன் ரிமூவல். பயோகெமிக்கல், பயாலஜிக்கல் 2 ஒண்ணு தான். பயோகெமிக்கல்னு போட்டுக்கோங்க. பயோகெமிக்கல் வெயிட். ஓகே. பயாலஜிக்கல் ஆக்சன் ரிமூவல். இத பொறுத்தவரை இட் இஸ் த அமவுண்ட் ஆஃப் ஆக்சன் ரிக்வயர்ட். அதே மாரி ஆனா இங்க வந்து கெமிக்கல வச்சு நம்ம டீகம்போஸ் பண்ண போறதில்ல. ஒரு பாக்டீரியா வச்சு பண்றோம். அதான் பயோடிகிரேடபிள்னு சொல்றது. பாக்டீரியா வச்சு பண்றதுனால. அப்ப இட் இஸ் த அமவுண்ட் ஆஃப் ஆக்சிசன் required to decomposed biodegradable biodegradable or biological active activity biological active organic matters organic matter present in water present in water that's all. அப்ப அடுத்து இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க. ஆ இது அதெல்லாம் வேண்டியதில்ல. எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன சொல்ல போறோம்னா, ஒரு டைல்யூட்டட் சாம்பிள் ஒரு இன்குபேட்டர்ல எடுத்துக்குருவாங்க. விஷயம் என்னன்னா, எத்தன நாள் எடுத்துக்குருவாங்க, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. 5 நாள் எடுத்துக்குருவாங்க. 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. மத்ததெல்லாம் நான் எழுதல. அப்ப டைல்யூட்டட் சாம்பிள் எழுதிக்கிறேங்க. டைல்யூட்டட் சாம்பிள் incubated for 5 days at 20 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டுக்கிறேன். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஷெட்யூல்லே கேட்ட கொஸ்டின் தான். பயாலஜிக்கல் ஆக்ஷன் டிமாண்ட் வந்து 5 டேஸ்ல 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டெயின் பண்ணணும். இன்குபேட்டர்ல எடுத்துக்குருவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்துக்கிறது. அதுக்கடுத்து 5 நாள் கழிச்சு ஃபைனல் டியூ மெஷர் பண்ணுவாங்க. அதனால நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா நீங்க வந்து போ வேண்டியதில்ல. இப்போ வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா குடுக்கணும். அத குடுத்துக்கிறேன். இப்ப எழுதிக்கங்க. அடுத்து ஒரு ஃபார்முலா குடுக்குறேன். இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க சார். அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலா எழுதுறேன். பிஓடி கண்டுபிடிக்க போறோம்னா, பிஓடி அட் 5 டேஸ் 20 டிகிரி செல்சியஸ்ன்னு போடுங்க. இஸ் ஈக்குவல் டூ டிஓ கன்சிடர் இன் த டெஸ்ட். இந்த டெஸ்ட்ன்னு போடுங்க. அதுக்கடுத்து இன்டு வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட் சாம்பிள் மேல. வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட் சாம்பிள் மேல. அதாவது நம்ம சாம்பிள் எடுத்துட்டு வரோம். சாக்கடை தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, சாக்கடை தண்ணிய டைல்யூட்டட் வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட் சாம்பிள். அன்டைல்யூட்டட் சாம்பிள் கீழ. நல்ல தண்ணி. வால்யூம் ஆஃப் டைல்யூட்டட்
சாக்கடை தண்ணீன்னு சொல்ல முடியாது. ஒரு கலங்கி இருக்கக்கூடிய தண்ணி அப்படி எடுத்துக்கிறேங்க. இது வாட்டர் சப்ளை தானே. அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் சொல்லுப்பா. ஆ. சேர்றா கிளாஸ்ல இருக்கேன். கால் பண்றேன். மெசேஜ் பண்ணு. ஓகே கிளம்பு நீ. வைக்கிறேன். கிளாஸ் லிங்க் யாரும் வேற யாருக்கும் ஷேர் பண்ணுவீங்களோ? முத்துக்குமார்னு ஒருத்தங்க யாரோ வராங்களே. ஷெப். ஒரு நிமிஷம். ஓகே. உங்க ரெக்கார்டிங் கிளாஸ்லயும் இல்லையே. யாருன்னு தெரியலையே. சரி ஓகே. அடுத்து. இது பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலா. அதுக்கடுத்து ரிசால்வ்டு ஆக்ஷன். இது ஸ்கிரீன் தெரியலையா? ஒரு நிமிஷம். இல்லையே எனக்கு பிரச்சனை இல்லையே. தெரியலையா? செக் பண்ணுங்க எல்லாரும். சார் எல்லாரும் தெரியலையா? வெயிட். ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட். இப்ப தெரியுதா ஸ்கிரீனு? ஆ ஆடியபிளா இருக்கு தானே? ஓகே. ரிசால்வ்டு ஆக்ஷன் இனிஷியல் மைனஸ் ரிசால்வ்டு ஆக்ஷன் ஃபைனல் இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர். யாராச்சும் கால் பண்ணா ஃபோன்ல தானே வீட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது கட் ஆயிடுச்சு. சரி ஓகே. வேற இது வந்து இனிஷியல் சவுண்ட் கேக்குது என்ன மேம்? சார் இது கட் ஆயிடுச்சோ? நோ ரிசல்ட்டா? ஓகே. ஓகே. அடுத்து. இதுல டிஓஐங்கிறது என்ன அப்படின்னா, இனிஷியல் டிசால்வ்டு ஆக்சஸ். அதே டிஓ எஃப்ங்கிறது ஃபைனல் டிசால்வ்டு ஆக்சன். ஃபைனல் டிசால்வ்டு ஆக்சன் கொடுக்கு. ஓகே. இப்போ கொடுக்கக்கூடிய பார்ட்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பியூரி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ கொடுக்குறது இந்த டிசால்வ் இந்த டைல்யூஷன் ஃபேக்டர் இருக்குல்ல டிஎஃப் டைல்யூஷன் ஃபேக்டர் இது கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. அப்ப சொல்லுங்க. வால்யூம் போட்டிருக்கேனா? ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இது பிஓடி ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா இல்லையா? டி டி டாட் ஓ இனிஷியல் ஐ போட்டிருக்கேன். ஆ ஒரு நிமிஷம் இருங்க. மேல என்ன போட்டிருக்கேன்? ஆமா சார். வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட் சாம்பிள் சார். சாரி. வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட் மேல டைல்யூட்டட் சாம்பிள். அது கலங்கல் தன்மை தண்ணி எடுத்துக்கிறோம்னா கலங்காத தண்ணியை கீழே எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட். இது எப்படி விட்டேன்? சரி ஓகே. அன்டைல்யூட்டட் சாம்பிள். ஓகே. அடுத்து. அது மேக்ஸிமம் அது கேட்டதில்ல. ஏதாவது எழுதிக்கிட்டுங்க. நம்ப முடியாது உங்கள. கேட்டது அத டிக் பண்ணியிருக்கேனே. இதுல தான் ப்ராப்ளம் கேட்கறாங்க. அதிகமா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜேடியூல. ஓகே. அதுக்கடுத்து இந்த டைல்யூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா டிஎஃப் டைல்யூஷன் ஃபேக்டர். டைல்யூஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி வகுத்தல் ஏ. வேர் ஏங்கிறது வால்யூம் ஆஃப் அன்டைல்யூட்டட்
சாம்பிள். பிங்கிறது வால்யூம் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். இதுல ப்ராப்ளம் வரும். பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க வர்றோம்னா, பயாலஜிக்கல் கேரக்டர். இப்ப நான் உனக்கு குடுப்பேன். அ பாக்டீரியா, வைரஸ்னால என்னென்ன நீர் மூலமா என்னென்ன நோய்கள்லாம் உருவாகுது அப்படின்னு குடுப்பேன். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஜேடிஓ எப்பயுமே. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் கேரக்டர்ன்னு போட்டுக்கிறேங்க. சார் லாஸ்ட் வாட்டர் அதாவது அ குவாலிட்டி ஆஃப் வாட்டர் லாஸ்ட். பயாலஜி இது 3 கொஸ்டின் சொன்னேனே. பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸ்டிக்ஸ். ஓகே. இத பொறுத்தவர ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது நெறைய இருக்கு. சேப் வச்சு சொல்ல போனோம்னா, அ கொக்குஸு, விப்ரியம், ஸ்பிரில்லம், பெசிலஸு இந்த மாரி நெறைய சொல்லலாம். ஒவ்வொன்னும் எப்படி ஷேப் இருக்கும். ஸ்பியரா, ஹாமாவா சொல்றேன் பாத்துக்கிறங்க. ஆனா நமக்கு வந்து அதுக்கப்புறம் உருவாகுற நோய் தான் கேட்பாங்க. இருந்தாலும் இதுவும் பாத்துக்கிடுங்க. இப்ப டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்னு போட்டுக்கிறேங்க. மைக்ரோ மைக்ரோன்னு அதிலேயே இருக்கு பாருங்க. ரொம்ப சின்னதா இருக்கு அது கண்ணுக்கு தெரியாம. நுண்ணோக்கி அது கூட்டு நுண்ணோக்கி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா, பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். 1 மைக்ரான் டூ 4 மைக்ரான். இப்ப எந்த அளவுக்கு சின்னதா இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. மைக்ரான் 10⁻³ எம்எம் பாத்துக்கிறேங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எத வச்சு பிரிக்க போறோம்னா, பேஸ்ட் ஆன் ஷேப். ஏங்கிறது கொக்குஸ். இது என்ன ஷேப்ல இருக்கும்னா, ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். பிங்கிறது விப்ரியம். இது எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா, காமான்னு சொல்லுவாங்க இந்த ஷேப். காமா ஷேப். சிங்கிறது என்ன ஷேப்லனா, ஸ்பிரில்லம். ஸ்பைரல தான் ஸ்பிரில்லம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுதான் வைரஸ்க்கு தான். ஓகே. சாரி வைரஸ் மைக்ரோ ஆர்கானிசம் தான். சாரி. ஸ்பிரில்லம். எப்படி இருக்குன்னா, ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். இப்படி வளைஞ்சு வளைஞ்சு. அதுக்கு டி. டிங்கிறது என்ன? பெசிலஸ். பெசிலியஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. ட்விஸ்டட் பார் ஷேப்ல இருக்கும். இந்த ஸ்டீல்லாம் இருக்குல்ல, ஹெச்எஸ்டி பார் அது மாரி. ராட் ஷேப்டு பாக்டீரியா. ஓகே. அதுக்கடுத்து இப்போ வந்து ஷேப் வச்சு குடுத்தாச்சு. அதாவது டிசீஸ் காசிஸ் பண்றத வச்சு எப்படி பிரிக்கலாம்? அது தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்காத அப்படின்னு. பேத்தஜெனிக், நான் பேத்தஜெனிக் பார்வையா இருக்கு. நான் பேத்தஜெனிக்னா அதிகம் வந்து இந்த பாக்டீரியானால உயிருக்கு தீங்கு வராது. தீங்கே வராது. பேத்தஜெனிக்னா உயிருக்கு தீங்கு வருது. அதுவே சார் பாக்டீரியாவுனாவே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அப்ப அது கெடுதல் தானே. அது எப்படி உயிருக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்ப உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்ப பால தயிராக்கணும். பால தயிராக்குறதுக்காண்டி பழைய உறைநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆ எலுமிச்சை பழத்த புழிஞ்சு ஊத்துவாங்க. அது எதுக்காண்டி? அது நொதித்தல் செயல்படுறதுக்காண்டி. அப்ப அந்த நொதித்தல் செயல்படுறதுக்கு பாக்டீரியா தேவைப்படுது. அப்ப அந்த பாக்டீரியா நமக்கு கெட்டதா? அப்ப தயிர் ஆனதுக்கு அப்புறம் அத குடிக்கிறோம்ல, சாப்பிடுறோம்ல போட்டு. அப்ப அது வந்து கெட்டது இல்ல நமக்கு.
அப்ப அதுனா வந்து நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. உயிருக்கு தீங்கு விளைவிக்காத பாக்டீரியா. சில பாக்டீரியானா உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. தண்ணீய குடிச்சா ஏதாச்சும் முடியாம வந்துரும். இல்ல சில பாக்டீரியாஸ் வந்து உயிருக்கு தீங்கு டிசீஸ் ஏற்படுத்தி விட்டுரும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே மாரி உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்காத அப்படின்னு சில பாக்டீரியாஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். எழுதிக்கிறேன். ஓகே. அப்ப பேஸ்டு ஆன் டிசீஸ் கேசிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். pathogenic bacteria. They are harmful. ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. அண்ட் காசஸ் டிசீஸ் காசஸ் அண்ட் 2வது 13 டிசீஸ் காசஸ்ன்னு சொல்றத விட ஹாசஸ் வாட்டர் போர்ன் டிசீஸ் நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஈ கோலி இங்க குடுக்குற ஈ கோலி வேற, கீழ குடுக்குறது வேற. ஈ கோலின்னு சொல்லுவாங்க. அதாவது இதனால காலரா, டைபாய்டுனா உருவாகும். டைபாய்டு ஒரு பாக்டீரியானால வரக்கூடியது தான். ஞாபகம் வச்சுக்கணும். வைரஸ் இல்ல அது. வைரல் வைரல் ஃபியூர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால டைபாய்டு வந்து பாக்டீரியானால வர்றது. அது நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஓகேயா? அடுத்து. அதனால தான் அது உடனே சரியாகாது டைபாய்டுனா. பாக்டீரியானால வரதுனால தான். பாருங்க. டெய்லி விட்டு விட்டு மார்னிங், ஈவினிங் ஃபீவர் வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சியா 1 மாசம் போட்டு வாட்டி எடுத்துரும். உடனே சரியாகாது. சரியாகிற மாரி இருக்கும். மறுபடியும் வந்துரும். ஓகே. அடுத்து நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா போட்டுக்கிறேங்க. பி. தே ஆர் ஹார்ம்லெஸ். இது வந்து அந்த அளவுக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ம்லெஸ். அதாவது சிரிசியா கொலிஃபார்ம்னு சொல்லுவாங்க. சைலண்ட். இசிஹெச் சிரிசியா கோலிஃபார்ம். இல்ல ஈகோலின்னு சொல்லலாம். இது வந்து நல்ல ஈகோலி. கெட்ட ஈகோலி இல்ல. அதுக்கடுத்து அதுக்கடுத்து சேஃப் வச்சு சொல்லியாச்சு. டிசீஸ் காசஸ் பண்றத பத்தி பேசியாச்சு. லிவிங் கண்டிஷன பத்தி. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார் லிவிங் கண்டிஷன் வச்சு கொஞ்சம் கவனம். ஏரோபிக் பாக்டீரியானா என்ன? ஆனரோபிக் பாக்டீரியானா என்ன? ஸ்பெகுலேட்டிவ் பாக்டீரியானா என்ன? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாத்துக்கிறேன். அடுத்து கிளாசிஃபிகேஷன் பேசுனா லிவிங் கண்டிஷன் போட்டுக்கிறேன். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லிவிங் கண்டிஷன். இப்ப ஃபர்ஸ்ட் எத எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏரோபிக் எடுத்துக்கிறோமா? ஓகே. பாக்டீரியா. இத பொறுத்தவரை இட் சர்வைவ்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். அதுக்கடுத்து அனேரோபிக் பாக்டீரியா.
அது ஆக்ஸன் பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் ஏரோபிக். அனாரோபிக் என்னன்னா, இட் சர்வேஸ் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. நல்லா கவனிங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு ஏரோபிக் பாக்டீரியானா, பாக்டீரியா வாழ்றதுக்கு ஆக்ஸிஜன்ங்கிறது மஸ்ட். அனாரோபிக் பாக்டீரியானா, ஆக்ஸிஜனுக்கு அதாவது அந்த பாக்டீரியாவுக்கு உணவு ஆக்ஸிஜன் தேவையில்ல. அதே ஸ்பெகுலேட்டிவ்னா, உணவு இருக்க மாரி ஒரு சில பாக்டீரியா இருக்கும். உணவு இல்லாமயும் வாழ்ற மாரி. ஆக்ஸிஜன் இருந்து உயிர் வாழ்ற மாரி சில பாக்டீரியா இருக்கும். ஆக்ஸிஜன் இல்லாமயும் உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும். அப்ப ஏரோபிக்னா சர்வைவ்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் இருந்தா தான் உயிர் வாழும் ஏரோபிக் பாக்டீரியா. அனாரோபிக் பாக்டீரியாங்கிறது ஆக்ஸிஜன் இல்லாம உயிர் வாழும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பாக்டீரியா சாரி பாக்டீரியா ஆக்ஸிஜன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் இல்லாம உயிர் வாழும். சர்வைவல் பண்ணும். ஆக்ஸிஜன். ஓகே. அடுத்து லாஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ். இத பொறுத்தவரை வித் ஆர் வித்தவுட் ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் இல்லாம உயிர் வாழும். அப்ப வித் ஆர் வித்தவுட் ஆக்ஸிஜன். அதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர்ன்னு போட்டுக்கிறேன். டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆயி எப்படி என்ன பண்றோம் அப்படின்னு. மூணு வேணது இருக்கு. சைக்ரோபிலிக், மீசோபிலிக், தெர்மோபிலிக். இப்ப லாஸ்ட் ஆனது கேள்வியில கேட்டிருந்தான். அது மீசோபிலிக்கா தெர்மோபிலிக்கான்னு தெரியல. பாத்துக்கிறேங்க. அந்த கொஸ்டின் எடுத்து. மொத்தம் 3மே குடுத்துடுறேன். டெம்பரேச்சர் எவ்வளவுல இருக்கும்னா, சைக்ரோபிலிக் குடுக்குறேன். பி சைலண்ட் லெஸ் தென் 20 டிகிரி செல்சியஸா இருக்கும். 2வது மீசோபிலிக் 20 டிகிரி செல்சியஸ் டூ 45 டிகிரி செல்சியஸ். 3வது தெர்மோபிலிக் 45 டிகிரி செல்சியஸா இருக்கும். எந்த டெம்பரேச்சர்ல எதுக்குள்ள மெயின்டெயின் ஆகணும்? அப்ப சைக்ரோபிலிக், மீசோபிலிக், தெர்மோபிலிக் 3 பாத்துக்கிடுங்க. பாக்டீரியாங்கிறது ஒரு செல் உயிரி. சிங்கிள் செல் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆ அப்ப வந்து எப்படி சொல்லலாம்? நோ நியூக்ளியஸ், நோ குளோரோபில். இப்ப எழுதிக்கிறேங்க. பாக்டீரியா single cell organism have no nucleus and no chlorophyll. ஓகே. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப சைக்ரோபிலிக், மீசோபிலிக், தெர்மோபிலிக் 3 விஷயம் இருக்கு. இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இதான்னு கரெக்ட்டா தெரியல எனக்கு. லாஸ்ட் தியரில கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து பாக்டீரியாலஜிக்கல் டெஸ்ட். மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கு. டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் இல்ல
அக்ரிப்ளை டெஸ்ட் சொல்லுவோம். இன்னொன்னு ஈக்குவலி இல்ல ஈக்குவல் டெஸ்ட், இன்னொன்னு கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டும் எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்கிறது நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல பார்க்குறேன். கதையா தான் வரும். கொஞ்சம் புரிஞ்சுக்க டெஸ்ட் இது பண்ணுங்க. ஓகே. அடுத்து ஃபேக்டரியல் டெஸ்ட்னு போட்டுக்கிறேங்க. ஒண்ணு டோட்டல் கவுண்ட் ஆர் ஆல்ஜிப்ராய்க் கவுண்ட் டெஸ்ட். 2. 2வது டெஸ்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல் ஆர் ஈக்குவல் டெஸ்ட். அதுக்கடுத்து 3வது என்னன்னா கோலிஃபார்ம் இண்டெக்ஸ் டெஸ்ட். ஓகே. எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் கவுண்ட் அண்ட் ஆல்ஜிப்ராய்க் டெஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த டெஸ்ட்ல என்ன செய்வோம்னா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருமா? ஓகே எழுதிக்கிறேன். இத எப்படி சொல்லலாம்னா, பாராகிராஃபா சொல்றத விட, கதை மாரி ஒரு ப்ரொசீஜரா கொண்டு வரேன். ஒரு இந்த ஃப்ளோ சார்ட் மாரி பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டோட்டல் கவுண்ட் டெஸ்ட், ஆல்ஜிப்ராய்க் கவுண்ட் டெஸ்ட் என்னன்னா எழுதிக்கிறேங்க. 1 மில்லி லிட்டர் தண்ணீர்ல எவ்வளோ பாக்டீரியா இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் நம்ம. என்னன்னா, 1 மில்லி லிட்டர் தண்ணீரில் எவ்வளவு பாக்டீரியாக்கள் உள்ளதை கவுண்ட் பண்ண உதவுகிறது. அதுக்கடுத்து இதுல 99 ml வந்து டிஸ்டில்டு வாட்டர் இருக்கும். நல்ல தண்ணி இருக்கும். அந்த 1 ml 100 mlக்கு பிளஸ் அந்த 1 ml 99லேருந்து 1 ml தேவைப்படும்ல, அது வந்து அந்த வேஸ்ட் சாம்பிள் பாக்டீரியா இருக்கக்கூடிய தண்ணி. அத ஊத்துவோம். இது 2யும் மிக்ஸ் பண்ணி 100 ml ரெடி பண்ணுவோம். 100 ml மிக்ஸ்ன்னு போடுங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, இதுலேருந்து 1 ml தண்ணி எடுத்து 100 mlலேருந்து 1 ml தண்ணி எடுத்து பிளஸ் அதோட 10 ml அகருடன் சேர்க்கணும். இது ஒரு சொல்யூஷன். அகருடன் கலக்க வேண்டும். பெரிய பாராகிராஃப். அத வந்து நான் பிரிக்கிறேன் ஃப்ளோ சார்ட் மாரி பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா. அடுத்து இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப குடுக்க போறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். அடுத்து லாஸ்ட் ரிசல்ட் எழுதணும். அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த டெஸ்ட்ல.
லாஸ்ட் என்ன அப்டின்னா, அகர்ல கலக்கணும். அதுக்கடுத்து இங்குபேட்டர். இங்குபேட்டர்ல நல்லா கவனிங்க. பிஓடின்னு சொல்லும்போது நான் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அத வைக்க சொன்னேன்னா, 5 டிகிரி செல்சியஸ் சாரி 5 நாள்ல 20 டிகிரி செல்சியஸ் மெயின்டெயின் பண்ண சொன்னேன். அதே சேம் டைம் இது வந்து எப்படி அப்டின்னா, இங்குபேட்டர்ல 37 டிகிரி செல்சியஸ் நல்லா கவனிங்க. 37 டிகிரி செல்சியஸ் 24 டூ 48 மணி நேரம் மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னு சொல்றான். இப்ப இங்குபேட்டர்ல வச்சுட்டு அட் 37 டிகிரி செல்சியஸ் 24 டூ 48 ஹவர்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கங்க. 37 டிகிரி செல்சியஸ் 24 டூ 48 ஹவர்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஓகே. அடுத்து. அதுக்கடுத்து இதுக்கடுத்து என்ன செய்யணும்? சொல்யூஷன் எடுத்து ஒரு 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 ஷீட்ல ஊத்தி எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னா, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். கூட்டு நுண்ணுயிர்ன்னு சொல்லுவோம்ல. அதுக்கடுத்து பாக்டீரியாவ கவுண்ட் பண்ணணும். இப்ப பாக்டீரியாவை கவுண்ட் பண்ணவும். நம்ம சும்மா கையால புடிச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து ஃபைனலா ரிசல்ட் என்ன அப்டின்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். என்னன்னா, அகர் பிளே டெஸ்ட் யூஸ் பண்றோம் அப்டின்னா, நல்லா கவனிங்க. இந்த டெஸ்ட்ல 100 எம்எல் சாம்பிள்ல 1க்கு மேல போயிறக்கூடாது. மேல் கவுண்ட் போகக்கூடாது. எம்எல், எம்எல் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன 100க்கு 1க்கு மேல பாக்டீரியா போயிறக்கூடாது. கவுண்ட் போகக்கூடாது. கூடாது. அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா 2 விஷயம். இந்த ரிசல்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேங்க. இன்னொன்னு 0 குடுப்பேன். 100க்கு 0 தான் இருக்கணும். நில்லுங்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அத நான் அடுத்து சொல்றேன். இப்ப சொல்றது அகர் பிளே டெஸ்ட்ல. 1 தான் இருக்கணும். அதுக்கடுத்து இன்குபேட்டர்ல எவ்வளவு நேரம் வைக்கிறோம்? 37 டிகிரி செல்சியஸ் 24 டூ 48 ஹவர்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல கேட்டானா இது 2 கொஸ்டின் தான். இந்த டெஸ்ட் பேர் என்ன? டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் இல்லாட்டி அகர் பிளே டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கிறங்க. டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் இல்லாட்டி அகர் பிளே டெஸ்ட். ஐயோ! நெட் கட் ஆகப்போதே. ஓகே. அது பாருங்க. இதான் டோட்டல் கவுண்ட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அகர் பிளே டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சார் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஓகேவா? இது 2 கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இப்ப நெறைய பேர் வந்து பாக்டீரியல் டெஸ்ட் வந்து பெருசா இருக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டா போதும். இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இத்தன வருஷத்துல ஏஇயா இருக்கட்டும், ஜெரியா இருக்கட்டும், உங்க 2 இந்த இதுல இது 2 தான். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, ஈக்வல் அண்ட் பீக்வல் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். அப்படியே ஒரு சாரி ஒரு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படியே. ஓகே. இப்ப வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஈக்வல் அண்ட் பீக்வல் டெஸ்ட். இதுக்கு இதுல 3 டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் ஈக்வலி ஆர் பீக்வல் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிசம்ப்டிவ். 2வது வந்து கன்ஃபர்மேட்டரி. இன்னொன்னு கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் எடுக்கிற சாம்பிள்ல பாக்டீரியா இருக்கான்னு பார்க்கணும். லைட்டா இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, உடனே உறுதிப்படுத்திறக்கூடாது. அடுத்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணலாம். அதுலயும் லைட்டா தெரியுது அப்படின்னா, அப்பயும் உறுதிப்படுத்திறக்கூடாது. கம்ப்ளீட்டட் டெஸ்ட் பண்ணலாம். அதுலயும் தெரியுது அப்படின்னா, அப்புறம் தான் பாக்டீரியா இருக்குங்கிறத உறுதிப்படுத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிசம்ப்டிவ் டெஸ்ட். 2வது கன்ஃபர்மேட்டரி. கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். 3வது கம்ப்ளீட்டட் டெஸ்ட். அப்ப மொத்தம் 3 டெஸ்ட். இதுல பிரிசம்ப்டிவ் டெஸ்ட் எழுதிக்கிறேங்க.
இத பொறுத்தவரை என்ன அப்டின்னா, நம்பர் ஆஃப் டியூப்ஸ். இப்ப 5 5ஆ ஒரு 15 இருக்குன்னு வச்சுக்கிருவேன். வேற வழி இல்ல. தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்பர் ஆஃப் டியூப்ஸ். சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப 5 பிளஸ் 5 பிளஸ் 5 டோட்டலா ஒரு 15 டியூப்ஸ் எடுக்கிறேன். அதுக்கடுத்து 1, 2, 3, 4, 5 பிளஸ் அடுத்து 5 5 பிளஸ் அடுத்து 5 மொத்தம் 1, 2, 3 ஓகே. 5 5ஆ 15 எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் 5 இதுல என்ன செய்யணும்னா 10 எம்எல் சாம்பிள் பிளஸ் 90 எம்எல் ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். ஸ்டெரிலைஸ்டு ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். அடுத்தது என்ன அப்படின்னா 1 எம்எல் சாம்பிள் எடுத்துக்கிறோம்னா இதோட இங்கே 10னா இங்க 90 100 மேக்கப் பண்றதுக்கு. இப்ப 1னா இங்க 99 எம்எல் ஸ்டெரிலைஸ்டு வாட்டர். என்ன லாக்டோஸ் ப்ரோத் சேர்க்கன்னு நான் சொல்றேன். அதுக்கடுத்து 3வது 5 டியூப்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா 0.1 எம்எல் சாம்பிள் எடுத்துக்கிறோம்னா இதோட பிளஸ் 99.9 எம்எல் ஸ்டெரிலைஸ்டு வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்ப பிளஸ் இங்க இதோட லாக்டோஸ் க்ரோத் வந்து ஆட் பண்ணணும். அதே மாரி இங்க லாக்டோஸ் க்ரோத் வந்து ஆட் பண்ணணும். அதே மாரி பிளஸ் லாக்டோஸ் க்ரோத் வந்து ஆட் பண்ணணும். அதே மாரி இந்த டியூப்ஸ்லாம் என்ன செய்ய போறோம்னா 37 டிகிரி செல்சியஸ்ல 24 டூ 48 மணி நேரம் வந்து மெயின்டெயின் பண்ணி வைக்கிறோம். எல்லாமே. ஓகேவா? எல்லா டியூப்ஸுமே அட்டு இதுல விஷயம் என்னன்னா, டியூப் எடுக்கும்போது 5 5ஆ எடுக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா 10, 1, 0.1 இல்ல இங்க வந்து ஒரு 0.1 எம்எல் இங்க எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்து 99.9 அது மாரி இங்க 0.01 எடுப்போம். இங்க 0.001 எடுப்போம். ஆ நீங்க உங்கள்து இப்ப 1 எம்எல் எடுக்கிறோம்னா, இங்க 0.1 இங்க 0.01 எடுப்போம். அது தெரிஞ்சுக்கணும். அவன் ஆர்டர் வைஸ் குடுத்திருப்பான். ஒரு கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த நோட்ஸ பார்க்கும்போது. ஓகே. இப்ப அடுத்து அடுத்து எழுதிக்கிறங்க. 37 டிகிரி செல்சியஸ் 24 டூ 48 மணி நேரம். 48 ஹவர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்ப அடுத்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். நல்லா கவனிங்க. இப்போ வந்து பிரிசம்ப்டிவ் டெஸ்ட் தான் முடிச்சிருக்கோம். 5 5 டியூப்பா எடுத்திருக்கோம். சாம்பிள் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 10னா அடுத்து 1 1னா அடுத்து 0.1 இப்ப ஃபர்ஸ்ட் 1னா அடுத்து 0.1 அதுக்கு 0.01 எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்துக்கிடுங்க. ஓகே. 10ஆல டிவைட் பண்ற மாரி வச்சுக்கிடுங்க. பார்த்துக்கங்க. இப்ப அடுத்து என்னன்னா கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஒருவேள பிரிசம்ப்டிவ் டெஸ்ட்ல பாக்டீரியா இருக்குது உங்க கண்ணுக்கு தென்படுதுன்னு வச்சுக்கிருங்க. தென்பட்டாலும் தென்படாட்டியும் இப்ப தென்படுதுன்னே வச்சுக்கிருவேன். பாசிட்டிவ்னே வச்சுக்கிருவோமே. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல போவோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம்? எடுத்துக்கிட்ட சாம்பிளோட லாக்டோஸ் குரோத்ங்கிற ஒரு ஜெல் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஆட் பண்ணணும். பாக்டீரியா உணவுக்காண்டி. இப்ப அதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா, கிரீன் பில்ன்னு சொல்லுவேன். பிரில்லியன்ட் கிரீன் லாக்டோஸ் பைல் அப்படின்னு சொல்லுவேன். லாக்டோஸ் பைல் குரோத்ன்னு சொல்லுவேன். அதுக்கு உள்ளுக்குள்ள ஆட் பண்ணுவோம். அப்ப நல்லா பார்த்துக்கிடுங்க. பிரிசம்ப்டிவ் டெஸ்ட்ல லாக்டோஸ் குரோத் வந்து ஆட் பண்றோம். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, பிரில்லியன்ட் கிரீன் லாக்டோஸ் பைல் குரோத் வந்து ஆட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து 2வது டெஸ்ட்.
கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இத பொறுத்தவரை the test tube showing positive gases in transformed to a tube containing brilliant green lactose file fruit. ஓகே. அதுக்கடுத்து அதே மாரி இன்குபேட்டர்ல 37 டிகிரி செல்சியஸ்ல 24 டூ 48 மணி நேரம் வைப்போம். வைக்கும்போது இதுலயே பாசிட்டிவ்னு தெரியுது அப்படின்னா, மறுபடியும் அடுத்து கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணும். அதெல்லாம் எழுதல. என்ன பண்ணும்? இல்ல இம்பார்ட்டன்ட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது சேஃப் அடிஷனலா பிரில்லியன்ட் கிரீன் லாக்டோஸ் பைல் ப்ரோ நான் வச்சுக்கிறேன். ஏன்னு தெரியலையா? ஒரு நிமிஷம். செக் பண்ணுங்க. தெரியுதா தெரியலையா? தெரியலையா? வெயிட். கட் பண்ணிட்டு மறுபடியும் குடுக்குறேன். இப்ப பாருங்க. சரி. ஓகே. இப்ப அடுத்து இப்ப இதுல இந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிடுச்சு. பாக்டீரியா இருக்கு, உறுதியாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அப்ப அடுத்து என்ன செய்யணும்? வேற வழி இல்ல. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு டவுட் வந்துருச்சு. பாக்டீரியா அப்ப எடுத்த தண்ணீல இருக்கணும். அப்ப அதுக்காண்டி இப்பயும் முடிவு பண்ணிறக்கூடாது. மறுபடியும் லாஸ்ட் டெஸ்ட் போகணும். அதாவது ஈக்வலி ஆர் பீக்வலி டெஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். 3வது டெஸ்ட் போணும். 3வது டெஸ்ட் என்ன சார் அப்படின்னா, கம்ப்ளீட்டட் டெஸ்ட். நல்லா வச்சுக்கிடுங்க. 3வது கம்ப்ளீட்டட் டெஸ்ட். எழுதிக்கிறேங்க. 3வது கம்ப்ளீட்டட் டெஸ்ட். இப்ப இதுல என்ன ஆட் பண்றது தான் விஷயம் இருக்கு. அப்புறம் எம்பிஏ நம்பர் தான் அதுல விஷயம். இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரை. அப்ப இதுல நல்லா கவனிங்க. இப்ப இதுல வந்து இ எப்படி அங்கேன்னா ஒவ்வொன்றிலயும் லாக்டோஸ் குரோத், பிரில்லியன் கிரீன் லாக்டோஸ் பைல் குரோத் இது மாதிரி ஆட் பண்ணோமோ, அது மாதிரி கம்ப்ளீட் டெஸ்ட்ல எது ஆட் பண்ணுவோம்னா, ஆடட் இஎம்பிங்கிறத ஆட் பண்ணும். அதாவது யூசன் யூ ஓசின்னு சொல்லுவாங்க. யூஓசின் இல்லாட்டி ஓசின்னு சொல்லுவாங்க வெறும் இ சைலண்ட் ஆயிரும். மெத்திலீன் க்ளூ அகர் வந்து ஆட் பண்ணுவாங்க அதுல. இது எப்படி சொல்லணும்னா, மெத்திலீன் க்ளூ அகர். ஆடட் இஎம்பி அகர்னு சொல்லுவாங்க. ஓசின் மெத்திலீன் க்ளூ அகர் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுல எம்பிஏ நம்பர் கண்டுபிடிப்பாங்க. அது என்ன சார் எம்பிஏ அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர்னு அர்த்தம் அதுக்கு பேர். எழுதிக்கிறேங்க. மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர். இப்ப மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர பொறுத்தவரை, ஒருவேளை இதுலயும் பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு இப்ப அதிகமா இப்ப 4, 3, 5 அப்ப இதுல வந்து 4 வந்து பாசிட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்ல. அடுத்த 5 டியூப்ல 3 பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 5மே பாசிட்டிவா இருக்கு. அப்ப 5ம் முடிவாயிருச்சு அப்படின்னா, இப்ப நம்ம இத எப்படி வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம்னா, அப்ப இந்த நம்பருக்கு நேரா கோடுப்புக்குள்ள வேல்யூ இருக்கும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அதிகம். எம்பி வேல்யூ இருக்கும். 45 அப்படி இருக்குன்னா, அப்ப 100 எம்எல்ல 100 எம்எல்ல 45 எம்எல் வந்து பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருக்கு கவுண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிருவோம். அப்ப அதிகமா இந்த 4, 3, 5 இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியதுல தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, இந்த இஎம்பி ஆகர்ங்கிறது என்ன? ஓசின் மெத்திலமைன் ப்ளூ இது கேட்கலாம். அதுக்கடுத்து சீரிஸ் நம்பர் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் குடுத்துருக்கேன். ஆனா, அதிகமா இந்த நம்பர் கிட்ட தான் உங்களுக்கு வேல்யூ கரெக்ட்டா வந்துட்டு இருக்க மாரி ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து என்ன அப்டின்னா, நல்லா கவனிங்க. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயும் எம்பிஏ நம்பர் கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு வேல்யூ எப்படி இருக்கும்னா, நில்ன்னு இருக்கணும். 0வா இருக்கணும். எக்ஸாம்ல கேட்டது. டோட்டல் கவுண்ட் டெஸ்ட், அகர் பிளே டெஸ்ட்ட பொறுத்தவர உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அந்த டெஸ்ட்ட பொறுத்தவர 100 எம்எல்‌க்கு 100க்கு 1ங்கிற அளவுக்கு கவுண்ட் இருந்தாவே நமக்கு ஓகே தான். பெர்மிசிபிள் லிமிட் கரெக்ட்டா தான். பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேல போனா தான் பிரச்சனைன்னு சொன்னேன். அதே ஈக்வல் ஆர் பி ஈக்வல் டெஸ்ட்ட பொறுத்தவர எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. நில்லுன்னு இருக்கணும். நெறைய பேர் என்னன்னா 100க்கு 1ங்கிறது எங்கே வரும்? 100க்கு 0 அப்படிங்கிறது எங்கே வரும்? இது ஈக்வல் ஈக்வல் டெஸ்ட்ல 100க்கு 0ங்கிற அளவுக்கு தான் இருக்கணும். நில்ன்னு தான் ஃபேக்டரியா இருக்கணும். அதே வந்து டோட்டல் கவுண்ட் ஆர் அகர் பிளே டெஸ்ட்ல 100க்கு 1ங்கிறது இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். உங்க ஆப்ஷன் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க வந்து ஈஸியா அடிச்சுட்டு வந்துடுறாங்க நெறைய பேர். ஈஸியான என்ன? தவறுதலா அடிச்சுட்டு வந்துடுறாங்க. நில்லா இருக்கணும். 100க்கு 0ன்னு இருக்கணும் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிறது. அவன் அகர் பிளேட் கேட்டிருக்கான்னா, டோட்டல் கவுண்ட் கேட்டிருக்கான்னா, அத யோசிக்கிறது இல்ல. அதெல்லாம் யோசிக்காம அவங்க என்ன செய்றது? கண்ண மூடிட்டு 0க்கு 100 அப்படின்னு வச்சுக்கிறது. அவன் கேட்டிருக்க டெஸ்ட் ஈக்வல்னா பிரச்சனை இல்ல. நீங்க அடிச்சிருக்கிறது கரெக்ட். அதே அவன் டோட்டல் கவுண்ட் டெஸ்ட் கேட்டுட்டான்னா தவறு. கவனம். நடத்தும்போதே சொல்லிறணும். அதுக்காக தான் சொல்லிட்டேன். அடுத்து. அப்ப ஈக்வல் டெஸ்ட்ட பொறுத்தவரை எம்பிஎன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எம்பிஎன் ஷுட் பி நில் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். அப்ப எம்பிஎன்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நில்லா இருக்கணும் ட்ரிங்கிங் வாட்டர். பிராக்கெட்ல 0 எம்எல் 100 எம்எல்‌க்கு இருக்கும். சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்பவும் சொல்லிட்டேன். மறுபடியும் இந்த கொஸ்டின தப்பா அடிச்சுட்டு வந்தீங்கன்னா, வேஸ்ட்ன்னு அர்த்தம். அப்ப ஈக்வல் ஈக்வல் டெஸ்ட்ல 100 எம்எல்‌க்கு 0வா இருக்கணும். நில்லுங்கிறது இருக்கணும் ட்ரிங்கிங்க்கு. அதே வந்து அகர் பிளேட்டுக்கு 1ன்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அடுத்து. கிட்டத்தட்ட முடிச்சாச்சுன்னு நெனைக்கிறேன். பாப்போம். என்ன டிசீஸ் பத்தி சொல்லாம வச்சிருக்கேன்ல? ஆமா சார் முடிச்சாச்சு. லாஸ்ட் டெஸ்ட் நான் ஏன் எழுதலன்னா, அது திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாரி தான் வரும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல அதிகம். அதனால நான் எழுதல. அடுத்து. அடுத்து என்ன குடுக்க போறேன்னா, வாட்டர் போர்ன் டிசீஸ். பாக்டீரியானால என்னென்ன டிசீஸ் உருவாகுது? காலர் உங்களுக்கு தெரியும். வைரஸ்னால எப்படி வைரல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருது? புரோட்டோசோவானால என்ன டிசீஸ் உருவாகுது? சார் இப்ப குடுக்கறதுலருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப குடுக்கறதுலருந்து ஒரு கொஸ்டின் பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது வாட்டர் போர்ன் டிசீசஸ். ஃபர்ஸ்ட்டு டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் போட்டுக்கிறேங்க. டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். எழுதிக்கிறேங்க. பாக்டீரியாவோட நேமும் கேட்பாங்க. அது எந்த டிசீஸ காசஸ் பண்ணுது அதுவும் கேட்பாங்க. பாக்டீரியா இங்கிட்டு டிசீஸ் நேம். என்ன பாக்டீரியான்னா விப்ரியோ குளோரே. இது வந்து காலரே அப்படிங்கிற பாக்டீரியா உருவாக்குது. அடுத்து சால்மோனெல்லா டைப்பி. இது டைபாய்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து
சியேலா டிசைன்டனா. ரீசென்ட்லி அக்சஸ் பண்றது. ஓகே. அடுத்து டிசீஸ் காஸ்டு பை வைரல் இன்ஃபெக்ஷன். ஹெபாட்டிட்டிஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. வைரஸ் நேமு, என்ன நோய் ஏற்படுத்துது? ஜாண்டிஸ். போலியோமியலைட்டிஸ். ஃபாலிமிங்கிற நோய் ஏற்படுத்துது. அவ்வளோதான் சார். இப்ப நம்ம என்ன முடிச்சுட்டோம் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன ஆரம்பிக்கிறோம்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட். இதான் இருக்கிறதுலே பெரிய டாபிக். இருக்கிறதுலே பெரிய டாபிக் சொன்னா 2. ஒண்ணு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் முடிச்சாச்சு. 3 கொஸ்டின். அது மாரி வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல 3 கொஸ்டின். அது இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இத முடிச்சுட்டாவே உங்களுக்கு அவ்வளோதான். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து சின்ன சின்னதான். டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். சானிடரி ரொம்ப ஈஸி தான். அது அது அதிக டைம் இருக்காதுன்னு சொல்றேன் நடத்துறதுக்கு. இப்ப வாட்டர் ட்ரீட்மெண்ட். எழுதிக்கிறங்க. அடுத்து ஆரம்பிச்சாச்சு அடுத்த சாப்டர். வாட்டர் சப்ளைல. இப்ப வாட்டர் எப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சுத்திகரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இத 2 விஷயமா பிரிக்கிறேன். யூனிட் ஆப்பரேஷன் பிரிக்கிறேன். யூனிட் ப்ராசஸ்ன்னு பிரிக்கிறேன். அதாவது யூனிட் ஆப்பரேஷன் சொல்லுவாங்க. யூனிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆப்பரேஷன பொறுத்தவர, இதுல இம்பியூரிட்டீஸ் வந்து பிசிக்கல் முறையில ரிமூவ் பண்றது. இங்கிட்டு கெமிக்கல் முறையில எழுதிக்கிறங்க. இம்பியூரிட்டீஸ் ஆர் ரிமூவ்டு பை இல்லாட்டி ரிமூவ்டு சரி ஓகே. ரிமூவ்டு பை யூசிங் பிசிக்கல் ஃபோர்ஸஸ். அதே யூனிட் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும்னா, இம்பியூரிட்டீஸ் ஆர் ரிமூவ்டு பை யூசிங் கெமிக்கல்ஸ். இங்க பிசிக்கல் முறையில ரிமூவ் பண்றது. இங்க கெமிக்கல் முறையில ரிமூவ் பண்றது. அதுக்கடுத்து பிசிக்கல் முறையில என்ன மெத்தட் சார் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க காலேஜ்ல படிச்சிருந்தீங்கன்னா, பிளெயின் செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன்னா பிசிக்கல் முறையில. பிளெயின் செடிமெண்டேஷன். ஒரு ரெக்டாங்கிள் டேங்க்ல தண்ணிய அனுப்பி வேகத்த கட்டுப்படுத்தி கீழ படி வைக்கிறது. செட்டில் ஆக்குறது. சொல்றேன். அதுக்கடுத்து ஃபில்டரேஷன். அதே மாரி இங்க என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, செடிமெண்டேஷன் எய்தர் வித் கோயாகுலேஷன். செடிமெண்டேஷன் ப்ராசஸ் தான். இது வந்து ஆழம் தான் சேர்ப்பாங்கல்ல. பெரிக்குளோரைடு இதெல்லாம் சேர்த்து இது பண்றது. எய்டட் வித் கோயாகுலேஷன். ஓகே. அவ்வளோதான் சார். மேஜரா இருக்கக்கூடிய விஷயம் 2 இத டிவைட் பண்ணிட்டோம். இப்ப ஆர்டர் வைஸ் குடுக்குறேன் பாருங்க. எப்படி எப்படின்னா ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்ப சர்ஃபேஸ் சோர்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கிடைக்குது நம்ம ஒரு ரிவர்லயோ, இல்ல ஒரு லேக் ஆர் பாண்ட்லேருந்து ஒரு தண்ணி எடுக்கிறோம். சர்ஃபேஸ் சோர்ஸஸ். அதுக்கடுத்து என்ன செய்வோம்னா, ஸ்கிரீனிங் பண்ணுவோம். இப்போ ஒரு ரிவர்லேருந்து தண்ணி எடுக்கிறோம்னா, அந்த ரிவர்லேருந்து மிதந்து வரக்கூடிய கட்டைகள், பேப்பர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரீனிங் பண்ணணும்.
ஃப்ளோட்டிங் சாலிட்ஸ் மேய்ந்து வரக்கூடிய பொருள. அத ஸ்கிரீனிங்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்கிரீனிங்ன்னு போடுங்க. அதாவது இதுல என்ன செய்வோம்னா, ஃப்ளோட்டிங் சாலிட்ஸ ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிளெயின் செடிமெண்டேஷன் கொடுங்க. இந்த பிளெயின் செடிமெண்டேஷன் என்ன செய்வோம்னா, லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் ஓகேவா? அத வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்ப சின்ன சின்ன பொருள் வந்து பெருசு பெருசா மிதந்துகிட்டு இருக்குல்ல, அது லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ ரிமூவ் பண்ணுவோம். பிளெயின் செடிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா, ஒருவேள சின்ன சின்ன சஸ்பெண்டட்னா இருக்கு அப்டின்னா, அத கீழ உடனே ரிமூவ் பண்ண முடியாது. செட்டிலபிள் ஆக்க முடியாது. அதுக்கு நான் இப்ப என்னதான் செஞ்சாகணும் அப்டின்னா, வேற வழி இல்ல. அந்த பார்ட்டிகிள்ஸ பெருசாக்கி, அதுக்கப்புறம் கீழ செட்டில் பண்ணணும். அப்ப அந்த பார்ட்டிகிள பெருசாக்குறதுக்காண்டி உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் சேர்த்து, அந்த சின்ன சின்ன பொருள்லாம் பெரிய பொருளாக்கி, அதுக்கடுத்து கீழ வெயிட் ஆக்கி செட்டில் பண்ணுவோம். அப்ப கொயாகுலேஷன் அண்ட் ஃப்ளாகுலேஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி கொயாகுலேஷன் ஏரியா வித் செடிமெண்டேஷன் போட்டுக்கிறேன். செடிமெண்டேஷன் அப்ப பிராக்கெட்ல என்ன எழுதிக்கிறீங்கன்னா, ஃபைன் சஸ்பெண்டட் அண்ட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் போட்டுக்கிறேன். ஃபைன் சஸ்பெண்டட் அண்ட் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஃபில்டரேஷன் போட்டுக்கிறேன். அதாவது ஃபில்டரேஷன். ஃபில்டரேஷன் என்ன செய்வோம்னா, டிசால்வ்டு சாலிட்ஸ பிரிப்போம். இதே கொஸ்டின் இப்ப போற ஃப்ளோ சார்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. டிசால்வ்டு சாலிட்ஸ பிரிப்போம். ஃபில்டரேஷன் முடிச்ச உடனே டிஸ்இன்ஃபெக்ஷன். இதுல என்ன செய்வோம்னா, பேத்தோஜெனிக் பாக்டீரியாவ அது டிசீஸ் காசிங் பண்ணக்கூடிய பாக்டீரியாவ அழிப்போம். அல்லது டிசீஸ் காசிங் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு சொல்லுவோம்ல. அடுத்து டிஸ்இன்ஃபெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன்ல ஒன்லி பேத்தோஜெனிக். அதுக்கு தான் அழிக்கும். ஸ்டெரிலைசேஷன பொறுத்த 2மே அழிச்சிடும். பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக். ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, ஜியோலைட் ப்ராசஸ். இத பொறுத்தவர ஹார்னஸ் ரிமூவ் பண்ணலாம். ஜியோலைட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏரேஷன். ஆர்டர் அண்ட் டேஸ்ட் ரிமூவ் பண்றது. ஓகே.
இப்ப இது எல்லாம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட் சார். நான் இப்ப இது எதுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் எழுதுனேன், ஸ்ட்ரெய்ட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அப்டின்னா, இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து அதிகமா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஏரேஷன்ல என்ன நடக்கும்? ஆர்டர் அண்ட் டேஸ்ட் அதாவது துர்நாற்றம் மற்றும் எ தண்ணி வந்து டேஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னா, அத மாற்றுறது. ஜீரட் ப்ராசஸ்ல என்ன செய்வாங்க? ஹார்னஸ் 0 ஹார்னஸா அச்சீவ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸ்டெரிலைசேஷன்ல பேத்தோஜெனிக், நான் பேத்தோஜெனிக் 2யும் கொல்லுவோம். டிஸ்இன்ஃபெக்ஷன்ல பேத்தோஜெனிக் பாக்டீரியா கொல்லுவோம். ஃபில்ட்ரேஷன்னா டிசால்வ்டு செல்ஸ கொல்லுவோம். ஆ ரொம்ப ஃபைனஸா இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இல்ல கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ நல்லா கவனிங்க. சஸ்பெண்டட் அண்ட் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ ஆழம் சேர்த்து இல்லாட்டி கோயாகுலேஷன் ப்ராசஸ்ல ரிமூவ் பண்ணுவோம். நல்லா பெருசா இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ பிளெயின் செடிமெண்டேஷன் ஆல்பம்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து புளோட்டிங் சாலிட்ஸ் பெரிய பெரிய மரக்கட்டைகள் இதெல்லாம் மிதந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அத ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல இது பண்ணுவோம். இதெல்லாம் எந்த தண்ணிக்கு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் சோர்ஸஸ் ரிவரு, லேக்கு, பாண்டு இது மாரி ஒரு பெரிய பெரிய குளங்கள் இதுலயும் தண்ணி வந்து குடி தண்ணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த மாரி இடத்துல இதெல்லாம் பண்றோம். அப்ப இந்த ஃப்ளோ சார்ட்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு. எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, பெர்மிசிபிள் லிமிட் ஃபார் சாலிட்ஸ் அதான் சொல்லிக் குடுக்க போறேன். இப்போ வந்து ஒரு தண்ணீல ஆர்கானிக் சாலிட் எவ்வளவு இருக்கலாம்? இன்ஆர்கானிக் சாலிட் எவ்வளவு இருக்கலாம்? சல்பேட்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? புளோரைட்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? சஸ்பெண்டட் மேக்னடைட்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் இப்ப நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். எழுதிக்கிறீங்க அடுத்து. சார் புரியுது தானே? ஓகே. இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கிருங்க இதெல்லாம். ஏன்னா இதுல 3 கொஸ்டின் 6 கொஸ்டின் இது 2 டாபிக்லயே முடிஞ்சிரும். வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல 3, குவாலிட்டி ஆஃப் வாட்டர்ல 3. ஓகே. அடுத்து. அடுத்து எழுதிக்கிறங்க. பெர்மிசிபிள் லிமிட் ஃபார் சாலிட்ஸ். 1 ஆர்கானிக் சாலிட்ஸ். 200 மில்லிகிராம் பெர் லிட்டர். 2வது இன்ஆர்கானிக் சாலிட்ஸ். 3000 மில்லிகிராம் பெர் லிட்டர். 3வது சல்பேட்ஸ். 400 மில்லிகிராம் பெர் லிட்டர். அடுத்து குளோரைட்ஸ். 2000 மில்லிகிராம் பெர் லிட்டர். அடுத்து சஸ்பெண்டட் மெட்டல்ஸ். 2000 மில்லிகிராம் பெர் லிட்டர். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு வாட்டர்ல ஆர்கானிக் சாலிட் எந்த அளவுக்கு இருக்கலாம்னா, பெர் லிட்டர்ல 200 மில்லிகிராம் அளவு இருக்கலாம். இன்ஆர்கானிக், சல்பேட்டு, குளோரைடு, சஸ்பெண்டட் எல்லாம் குடுத்துட்டேன். இப்ப அடுத்து அடுத்து குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து குடுக்க போறேன். மேல வந்து இந்த பயாலஜிக்கல் ஆக்ஷன் மேல ஒரு ப்ராப்ளம் குடுத்தேனா அதான். இதோ இருங்க. ப்ராப்ளம் எழுதிக்கிறேங்க. இப்ப வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் நான் ஆரம்பிச்சுட்டேன். இதெல்லாம் அதுல வந்து ஒரு ப்ராப்ளம் நடத்தாம விட்டேனா, அது இந்த இடத்துல நடத்திர்றேன். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பான். இந்த ப்ராப்ளம் கேட்கிற ப்ராப்ளம் தான். ஜேடியூ லெவலுக்கு. 1 A waste water sample
sample of 2 ml is made up to 300 ml in a BOD bottle with distilled water. அதுக்கடுத்து initial TO of the sample is 8 and initial TO வந்து 8 and after 5 days it is 2. அப்ப initial TO 8 இருந்தது 5 நாள் கழிச்சு 2 ஆயிடுச்சு. அப்ப 2ங்கிறது ஃபைனல் TO. So so it's BOD கேட்டிருக்காங்க. ஏன் மில்லிகிராம் பர் லிட்டர். ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ வந்து 6 மில்லிகிராம் பர் லிட்டர், பி வந்து 894, சி வந்து சம்மந்தம் இல்லாம ஃபர்ஸ்ட் 6 கொடுத்துருக்கான். ஓகே 900, டி வந்து 2400. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் வந்து 2 ml 300 ml வச்சு 2 ml வந்து 2 ml வந்து இஸ் மேட் அப் டு 300 ml பிஓடி பாட்டில் கொடுத்துட்டான். இனிஷியல் வந்து 8, ஃபைனல் வந்து 2 கொடுத்துட்டான். அப்ப இது ஃபார்முலா என்னன்னா பிஓடி 5. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டா கேட்க மாட்டான், ஈஸியா கேட்டுருவான். 5 நாள்ல யூடிசஸ் ஈக்குவல் டு டிஓ இனிஷியல் மைனஸ் டிஓ ஃபைனல் இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர். டைல்யூஷன் ஃபேக்டரை பொறுத்தவரை டிஓ இனிஷியல் 8, ஃபைனல் 2, இதை பொறுத்தவரை 300 வகுத்தல் 2. எங்கே போச்சு ஒரு நிமிஷம். ஓகே இப்ப இப்ப வந்து கொடுப்பான் 100 ml கொடுத்துட்டு 1% சொல்யூஷன் கொடுக்குறான்னா அப்ப 100/1. 100 ml கொடுத்துட்டு 2% சொல்யூஷன் கொடுக்குறான்னா 100/2 போடணும் டைல்யூஷன் ஃபேக்டர் பதிலா. அதே வந்து 300 ml 2 ml வச்சு உருவாக்கி இருக்கோம்னா அப்ப 300/2 போடணும். அப்ப இதெல்லாம் நீங்க பேசிக்க புரிஞ்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின். The relation of oxygen is found to be 5 ppm after incubating a 2.5% solution of sewage sample for 5 days at 20 degrees Celsius. BOD of sewage will be. அப்ப நல்லா கவனிங்க. If the triplexion of oxygen found to be 5 ppm after incubating. இன்குபேட்டர்ல வச்சதுக்கு அப்புறம் 2% கொடுத்துருக்காங்க பாருங்க. 25% சொல்யூஷன் கொடுத்தாங்க.
அப்ப என்ன செய்யணும்? 100 வகுத்தல் 2.5 டயல்யூஷன் ஃபேக்டர் போடணும். சீவேஜ் ஃபார் 5 டேஸ் 20 டிகிரி செல்சியஸ் சாம்பிள் வில் பீன்னு குடுத்துட்டான். நான் ஸ்ட்ரெய்ட்டா வேல்யூ குடுத்துட்டான் சார். இனிஷியல் டியூவும், ஃபைனல் டியூவும் கழிச்சு அவன் குடுத்துட்டான் வேல்யூ. 5 ppmன்னு. அப்ப இந்த ட்ரிப்ளெக்ஸ்னா பாய்ச்சன் பவுண்ட் டு பி 5 ppm. அப்ப இந்த 5 ppmங்கிறதுக்கான வேல்யூ என்ன அர்த்தம் அப்டின்னா, அதாவது 5 ppmங்கிறது டிஓ இனிஷியல் மைனஸ் டிஓ ஃபைனல். இது போட்ட வேல்யூன்னு அர்த்தம். இப்ப ஃபார்முலா இல்லைங்க. ஆப்ஷன் என்ன குடுத்திருக்கான்னா 200 மில்லிகிராம் பெர் லிட்டர், 150 மில்லிகிராம் பெர் லிட்டர், 100 மில்லிகிராம் பெர் லிட்டர், 50 மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்ப எழுதுங்க. அப்ப BOD 5 at 20 டிகிரி செல்சியஸ் is equal to DO initial minus DO final into dilution factor. DO initialங்கிறது ஃபைனல் இது 2க்கும் சேர்த்தாமல வேல்யூ தான் குடுத்திருக்கான் 5 ppm. dilution factor என்ன 2.5% சொல்யூஷன் குடுத்திருக்கான். அப்ப 100 2.5ல வகுக்கணும். அப்ப இதெல்லாம் அடிச்சு போட்டோம்னா எவ்வளவுதான்? 40 × 5 200. அப்ப 200 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் BOD. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அதுனா கண்டிப்பா கேட்பான். பாத்துக்கிடுங்க. சரி இல்லாட்டி கேளுங்க. இப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்ப? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து. இப்ப மறுபடியும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்க்கே வாங்க. பின்னாடி திரும்பி. வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல ஃப்ளோ சார்ட் குடுத்ததுல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருந்தேன்னா உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு குடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு போடுங்க. 1 அதாவது ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங்னா வலை மாரி கட்டி மேந்து வரக்கூடிய பொருள்னா ரிமூவ் பண்றது. அப்ப டூ ரிமூவ்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன குடுக்குறோம் அதுக்கு பாத்துக்கிடுங்க. லார்ஜ் floating particles such as trees, animals, branches, debris, sand, silt, clay இது மாதிரி debris, etc. with the help of screen. அது வலையா இருக்கலாம். இல்ல வந்து அந்த வலைய வந்து ஸ்டீல்ல உருவாக்கப்பட்ட மெஷ் ஷேப்ல இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வலைய வச்சு சேர்த்து இப்ப பிளாஸ்டிக் பாட்டில்னா ஒரு ரிவர்ல கொட்டுருவாங்க. அப்ப அந்த பாட்டில்லாம் மேந்து வந்துட்டு இருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு இடத்துல அடைஞ்சிருவாங்க. etc. with the help of screens. அப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு கோர்ஸ் ஸ்கிரீன், ஒண்ணு ஃபைன் ஸ்கிரீன். சின்ன சின்னமா ரொம்ப இருக்கும். இன்னொன்னு ரொம்ப மெலிசா இருக்கும். இட் கம்பேரிஸ் ஆஃப் parallel spaced vertical rods. இந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னா வெர்டிகலா ராடா இருக்கும். 2 to 2.5 சென்டிமீட்டர் இடைவெளியில காமிக்கிறேன். வெர்டிகல் ராட்ஸ் இருக்கும். கோர்ஸ் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும். அது ஸ்பேஸ் தான் நமக்கு 2.5 to 5 சென்டிமீட்டர். ஃபைன் ஸ்கிரீனை பொறுத்தவரை இது கம்ப்ரஸ்டு ஆன் ஸ்டீல் ஒயர்ஸ்.
எஸ் ஆஃப் சைஸ் லெஸ் தென் 1 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மெஷ் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 1 எடுத்து வரைஞ்சோம்னா அப்படி இருக்கும். லெஸ் தென் 1 சென்டிமீட்டரா இருக்கும். பெஸ்ட்ன்னு சொல்ல போனோம்னா 0.6 சென்டிமீட்டர். இந்த சின்ன சின்ன கேப்பா இருக்குல்ல அத சொல்றேன். அப்ப இந்த இன்க்ளைன்டா இருக்குல்ல, இப்படி ஒரு கோடு, ஒரு கோடு தான் எடுக்கிறேன் பாரு. நெறைய கோடு இன்க்ளைன்டா இருக்கு. இப்ப இன்க்ளைன்டா இருக்குல்ல, இந்த ஒரு கோடோட இத பிரிக்கணும் அப்படின்னா இப்படி இருக்கு. இப்ப இந்த கோடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட தீட்டா எப்படி இருக்கும்னா 45 டிகிரி டூ 60 டிகிரிக்குள்ள இருக்கு. பெஸ்ட் என்ன டிகிரினா 30 டிகிரி. அப்ப இதுக்குள்ள பூந்து வரக்கூடிய தண்ணியோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா, v ஈக்குவல் டூ 0.75 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும் வெலாசிட்டி. இப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது சார் அப்படின்னா, இந்த டிகிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, v இவ்வளவு இருக்குங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கடுத்து இதுல லார்ஜ் ஃப்ளோட்டிங் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லக்கூடிய ட்ரீஸு, அனிமல்ஸு, பிரான்ச்சஸ், டெப்ரிஸ் இதெல்லாம் ஸ்கிரீன் மூலமா ரிமூவ் பண்ருவாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் புரிதலா இருக்கா? ஓகே. அப்ப ஸ்கிரீனிங். அப்ப ஸ்கிரீனிங் பொறுத்தவரை எது எக்ஸாம் பாயிண்ட் நானே டிக் பண்ணி குடுத்துட்டேன். இத பார்த்தா போதும். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பிளேன் செடிமெண்டேஷன் பார்க்க போறோம். அடுத்து பிளேன் செடிமெண்டேஷன் எழுதிக்கிறேன். இதுல நெறைய இருக்கு. ஆனா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போறோம். ரொம்ப பெருசாலாம் போறது. அப்ப பிளேன் செடிமெண்டேஷன் நான் குடுக்குறேன். 2வது 1 ஸ்கிரீனிங் போட்டிருக்கேனா? ஓகே 2 இவ்வளவு லேட்டா யார் வர்றது? ஓகே. அப்ப 2வது என்னன்னா பிளேன் செடிமெண்டேஷன் எழுதிக்கிடுங்க. நான் எது டிக் பண்ணியிருக்கேனோ ஸ்கிரீனிங்க்கு அதுதான் பார்த்தா போதும். பிளேன் செடிமெண்டேஷன். Principles behind sedimentation is to reduce the flow velocity by providing sand called settling time. அதாவது என்னன்னா, ஒரு தண்ணி வேகமா போனுச்சுன்னா, மேந்து வரக்கூடிய பொருள் அதோட அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு தொட்டிக்குள்ள ஒரு தண்ணிய தேக்கி அதோட வேகத்த கட்டுப்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுல மிதக்கிற பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ செட்டிலபிள் ஆகும். அப்ப பிரின்சிபிள் இது ஒரு பேசிக் தத்துவமே என்னன்னா, பிகைன் செடிமெண்டேஷன் இஸ் டூ ரெடியூஸ் த ஃப்ளோ வெலாசிட்டி. அப்ப செடிமெண்டேஷன்குள்ள தண்ணி வரும்போது, நம்ம என்ன செய்றோம்னா, தண்ணியோட வெலாசிட்டிய ரெடியூஸ் பண்றோம். தண்ணியோட வெலாசிட்டி ரெடியூஸ் பண்ணும்போது பெரிய பார்ட்டிகிள்லாம் கீழ செட்டிலபிள் ஆயிரும். அப்ப அந்த தண்ணியோட வெலாசிட்டிய ரெடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கேப்பபிள் உள்ள இந்த டேங்க தான் என்ன சொல்றோம்னா, ஒண்ணு செட்டிலிங் டேங்க், இன்னொன்னு கிளாரிஃபையர், இல்ல செடிமெண்டேஷன் பேசின். இதெல்லாம் ஒரே பேரு தான். அப்ப இதுக்கு பேர் என்ன அப்டின்னா, கால்ட் செட்டிலிங் டேங்க்ன்னு கூப்பிடலாம். ஆர் கிளாரிஃபையர்ன்னு சொல்லலாம்.
ஆர் செடிமெண்டேஷன் பேசின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து டூ ரிமூவ் லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்னு போட்டுக்கிறேன். அப்ப இது மூலம் என்ன செய்யலாம்னா பெரிய பெரிய பார்ட்டிகல் அங்கேயே ஃப்ளோ சார்ட்லயே குடுத்துட்டேன். டூ ரிமூவ் லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. அப்ப இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, செட்டிலிங் வெலாசிட்டி Vs ஈக்குவல் டு G வகுத்தல் 18 GS மைனஸ் 1 D ஸ்கொயர் வகுத்தல் V இப்படி போட்டுக்கிறேங்க. இது யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டோக்ஸ்ங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸ்டோக்ஸ் லா. இந்த ஃபார்முலா எப்ப அப்ளை ஆகும்னா, இந்த D சொல்றோம்ல டயாமீட்டர் ஆஃப் பார்ட்டிகல். இந்த D வந்து லெஸ் தென் 0.1 mm இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். அப்ப இது வந்து மீட்டர் செகண்ட்ஸ்ல கிடைக்கும். அதுக்கடுத்து இதே ஃபார்முலா இப்படியும் கேட்பான் எக்ஸாம்ல. அல்லது இப்படியும் கேட்கலாம். எழுதிக்கிறங்க. அதே Vs ஈக்குவல் டு G பை 18 இல்லாட்டி G இன்ட்டு காமா ரோ மைனஸ் காமா W 18 மியூ இன்ட்டு D ஸ்கொயர் இப்படியும் கேட்கலாம். லேமினார் ஃப்ளோனா அதே டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. விட்டுருங்க. ஓகே. அடுத்து இதெல்லாம் ஸ்டோக்ஸ் வந்து குடுத்திருக்கக்கூடிய செட்டிலிங் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஒரு செடிமெண்டேஷன் டேங்க்கு. அதுக்கடுத்து இதே இதே இந்த கேஸ் வந்து 1 வச்சுக்கிறேங்க. இந்த ஃபார்முலா அல்லது இந்த ஃபார்முலா. கேஸ் 1ங்கிறது இது. இந்த கேஸுக்கு. இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா. இப்ப இதே கண்டிஷன்ல D வந்து லெஸ் தென் 0.1 இருக்கும்போது டெம்பரேச்சர் வச்சு ஃபார்முலா எப்படி வரும்? இதே கண்டிஷனுக்கு டெம்பரேச்சர் வச்சு. அதாவது அதே D லெஸ் தென் 0.1 mm இருக்கு. நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் வச்சு அப்படின்னா Vs ஈக்குவல் டு 418 G மைனஸ் 1 D ஸ்கொயரு 3 இன்டு டெம்பரேச்சர் பிளஸ் 70 வகுத்தல் 100. மேல சார் 2மே என்ன சார் D லெஸ் தென் 0.1 குடுத்துருக்கீங்க. என்ன குழப்புது அப்படின்னா, இது வந்து ஸ்டோக்ஸ் பேசியிருக்காரு. இது ஸ்டோக்ஸோட ஈக்குவேஷன். பார்ட்டிகிள் சைஸ் லெஸ் தென் 0.1 mm இருக்கும்போது. அதே பார்ட்டிகிள் சைஸ் D லெஸ் தென் 0.1 mm இருக்கும்போது, இப்ப குடுத்திருக்கிறது கேசன்ஸ். கேசன்ஸ் ஃபார்முலா. இது கேசன்ஸோட ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து அடுத்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, இத D வந்து 0.12 1 mmக்குள்ள இருக்கு அப்படின்னா, செட்டிலிங் வெலாசிட்டி Vs ஓட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, 418 G மைனஸ் 1 இன்டு D நல்லா கவனிக்கணும். D 3D பிளஸ் 70 வகுத்தல் 100. நெறைய டவுட் வரும். என்ன சார் இப்பதானே மேல எழுதணும் இதுக்குன்னு. கரெக்ட்டா தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கே. இதுல D ஸ்கொயர்ங்கிறது குடுத்துருக்கேன். இங்க D பவர்ல எதுவுமே இல்ல. அப்ப ஒண்ணா 1 இருக்குன்னு அர்த்தம். இதான் அந்த 2 இதுக்கு வித்தியாசம். இது லாமினார் ஃப்ளோவுக்கு கேஷன் குடுத்தது.
இது வந்து அட் டிரான்சிஷன் ஃப்ளோருக்கு கேஷ் குடுத்தது. ஆனா இங்க டி ஸ்கொயர்ட் வராது. டி 1 தான் வரணும். சார் புரியுதா இருக்கேன்? சாரி டிரான்சிஷன் ஃப்ளோக்கு. அப்ப 2க்கும் வித்தியாசத்த பார்த்துக்கிடுங்க. இந்த கண்டிஷன் குடுத்திருக்கானா, இந்த கண்டிஷன் குடுத்திருக்கானா? அப்ப இந்த கண்டிஷன்னா ஸ்கொயர்ட் வரும். மத்த எல்லாம் 1 தான். இந்த கண்டிஷன்னா 1 வரும். அது எதுவுமே இருக்காது. மத்ததெல்லாம் 1 தான். அடுத்து லாஸ்ட் கேஸ். 1 எம்எம் கூட இருக்கு அப்டின்னா, நியூட்டன் ஃபார்முலா குடுத்திருப்பாரு. இது கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கிடுங்க. கேஸ் 3 மொத்தம் 3 கேஸ் தான் இருக்கு. கேஸ் 3 ஒரு வேள டி வந்து கிரேட்டர் தென் 1 எம்எம்மா இருக்கு அப்டின்னா, செட்டிலிங் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எழுதிக்கிறேங்க. Vs ஈக்குவல் டூ 1.8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் G இன்டு D இன்டு GS மைனஸ் 1. இப்ப எல்லாத்தையும் வரிசையா எழுதுறேன். என்னென்ன மேல குடுத்தது எல்லாத்துக்கும். 3 ஃபார்முலாவுக்கும். இது வந்து அட் நியூட்டன்ஸ் ஃபார்முலா. ஸ்டோக்ஸ், கேசன்ஸ், நியூட்டன்ஸ். இப்ப வேர் மேல குடுத்ததுல Vsங்கிறது வெலாசிட்டி ஆஃப் செட்டில்மென்ட் ஆஃப் பார்ட்டிகிள். Dங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகிள். Gங்கிறது ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். ஸ்பெசிபிக் பார்ட்டிகிள். அதுக்கடுத்து Vங்கிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர். அவ்வளவுதான் சார். இதோட உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் முடியுது. இன்னும் டைப்ஸ் பத்தியும் குடுக்கணும். டைப்ஸ் பத்தி குடுத்தா முடிஞ்சிடும். சார் இது என்ன சார் கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்டின்னா, ஃபார்முலாஸ் இந்த 3 கேஸ்க்கு நான் ஃபார்முலா படிக்கணும். இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் குடுப்பேன். அதோட பிளேன்ஸ் டிஃபினிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு இது ஆரம்பிச்சிடும். எது ஆரம்பிச்சிடும் அப்டின்னா, ஃபயர்குலஸ் நீரை வைத்து செடிமெண்டேஷன் ஆரம்பிச்சிடும். சார் புரியுதா? நீங்க நடத்துறது புரியுதா நல்லா இருக்கேன்? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஃபார்முலாஸ் இம்பார்டன்ட் குடுத்து படிக்கணும். அதுக்கடுத்து பாக்டீரியா டெஸ்ட்ல குடுத்துருக்கேனே, அந்த விஷயங்கள் பார்க்கணும். திரும்பவும் சொல்றேன். இந்த 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 டிசால்வ்ட் எக்ஸாம் ப்ராப்ளம் 2 குடுத்துருக்கேன்ல, இது கண்டிப்பாக நீங்க திருப்பி உட்கார்ந்து ஒரு டைம் பார்க்கலாம். அது இப்ப பார்ப்பீங்களா, மார்னிங் பார்ப்பீங்களா, அது உங்களோட இஷ்டம். ஏன்னா, இது கண்டிப்பா நெறைய பேருக்கு குழப்பம் வரும். இந்த வாட்டி இந்த ஜேடியு கொஸ்டின்ல நீங்க இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல இதுல ஒரு கொஸ்டின் வரும். நீங்க பார்த்துக்கிறீங்க எடுத்து. அப்ப நீங்க திருப்பி இந்த சம் எப்படி போட்டுருக்கான்னு சால்வ் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி லாஸ்ட் ஒரு 3 ஜேடியு கொஸ்டின் பேப்பர் நெட்ல இருந்து நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அதுல பாருங்க இதுக்கு ரிலேட்டடா எப்படியாச்சும் 2 ப்ராப்ளம் இல்ல 1 ப்ராப்ளமாச்சும் கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு போட தெரியுதான்னு பார்க்கணும். அவன் பெர்சன்டேஜ்ன்னு குடுத்துட்டான். டைல்யூஷன் ஃபேக்டர் என்ன செய்யணும்? 100ங்கிறது குடுக்க மாட்டான். அவன் 3% குடுத்தா 100/3 நீங்களே போட்டுக்கலாம். சார் புரியுதா? ஓகே. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இப்ப வரப்போகுது முனிசிபாலிட்டிக்கு. நீங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துக்கு. நான் நடத்துனேங்கிறத அப்படியே விட்டுட்டு போயிறக்கூடாது. பார்த்துக்கிறேன். அட்டெண்டன்ஸ் குடுங்க அப்படியே.